அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் ஆடி அமாவாசையின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தங்கள் பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதிகள் அவர்களோட தலையாய கடமை. எந்த லாபத்தையோ எதிர்பார்த்து செய்யக்கூடாது. வருஷத்துல எத்தனை அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை தவறவிடக்கூடாது. அதாவது தடுமாறியவனுக்கு தை அமாவாசை, ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்து விட்டவனுக்கு மகாலய அமாவாசை என்றொரு சொல் வழக்கே உண்டு. ஆக இந்த புண்ணிய தினங்களிலாவது நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உரிய ஆராதனையை உளமாற செய்து அவர்களோட ஆசையையும் அருளையும் ஒருங்கே பெற்று மகிழ்வோம். ஆடி மாதத்தை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கம்னு சொல்வாங்க. பித்ருக்காரகனான சூரிய பகவான் மாத்திருக்காரகனான சந்திரனின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது. அதனால இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. ஆடியில் இருந்து மார்கழி வரை தேவர்களுக்கு இரவு காலம். இந்த நேரத்துல அவங்க ஓய்வெடுப்பாங்களாம். அதனால நம்ம முன்னோர்கள் நமக்கு காவலாக நம்ம உலகத்துக்கு வருவாங்க அப்படின்றது ஐதீகம். அவங்கள வரவேற்கிற விதமா ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம வழிபடணும்னு சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. அவங்க பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி அமாவாசை. அதனால அந்த அமாவாசை அன்னைக்கு நாம பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம் முன்னோர்கள் மறுபடி பித்ருலோகம் புறப்படும் நாள் தை அமாவாசை. எனவே அன்று வழி அனுப்பும் விதமா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த 3 அமாவாசைகளும் இதனாலதான் மிகவும் சிறப்பு மிக்கது. இந்த 3 தினங்களிலும் நாம் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற நம் முன்னோர்களை நினைச்சு வழிபடணும். இப்படி நாம வழிபடுறதால நிறைவேறாத ஆசைகள் சாபங்களோட பித்ருலோகத்தில் இருக்கும் நம்ம முன்னோர்களோட ஆத்மா சாந்தி கிடைக்குமா. ஒருவேளை அவங்க வேற பிறவி எடுத்திருந்தாலும் அந்த பிறவியிலும் அவங்க நற்கதி அடையணும்னு வேண்டக்கூடிய சிறப்பான நாள் தான் ஆடி அமாவாசை. இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடு, தான தர்மம், தர்ப்பணங்கள் எல்லாம் தலைமுறையா நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் போக்குமா. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு சூரிய உதயமானதுக்கு அப்புறமா எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். முடிஞ்சவங்க கோவிலுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். முடியாதவங்க இல்ல வீட்டிலே செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்தை கீழே வச்சு வலது உள்ளங்கையில கொஞ்சம் எள்ளை வச்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு சூரிய பகவானை வேண்டி கிழக்கு பார்த்து நின்று வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணி ஊத்தும் போது காசி காசி காசின்னு சொல்லி அந்த பாத்திரத்துல நீர் விழற மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல அந்த தண்ணீரை கொண்டு கொட்டிடலாம். அதற்கு பிறகு நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகள் எல்லாம் செஞ்சு அவங்க படத்தை தெற்கு முகமா வச்சு பக்கத்திலேயே ஒரு அகல் விளக்கு ஏற்றி துளசி மாலை இட்டு அந்த செய்த உணவுகள் எல்லாம் படையல் போட்டு நம் குடும்பத்தில் இருக்க அனைவரும் அவங்கள வணங்கி வழிபடுவது நல்ல பலனை தரும். இதனால அவங்களோட ஆசை நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்யறதால குலதெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும். சுமங்கலி பெண்கள் நம் முன்னோர்களுக்காக சமைக்கும் போது பட்டினியோடு செய்யக்கூடாது. சாப்பிட்டு விட்டு சமையல் செய்யலாம். மாலை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றுவது மிகவும் பலனை தரும். அன்றைய தினத்தன்று நம்மால் முடிந்தால் 2 பேருக்காவது உணவளிப்பது மிகவும் நல்லது. காக்கைக்கு உணவளியுங்கள். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது சிறப்பு. முடிந்தால் ஏழைகளுக்கு உடுக்க உடை அதாவது வஸ்திர தானம் கொடுப்பது மிகவும் சிறப்பு. நம் வாழ்விற்கு வழிகாட்டியான நம் முன்னோர்களை வருகின்ற ஆடி அமாவாசை அன்று வழிபட்டு அவர்களது ஆசையை பரிபூர்ணமாக பெறுவோம். நன்றி, வணக்கம்.